வாழ்க்கையின் கரடு முரடான பாதைகளில் பயணிக்கையில் நாம் சிந்திக்கின்ற ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும், தூக்கத்தை தொலைத்து தவிக்கின்ற ஒவ்வொரு இரவுக்கும் பின்னால் ஒரு மாபெரும் பிரபஞ்ச ரகசியம் ஒளிந்திருக்கிறது. நாம் எதை ஆழமாக விரும்புகிறோமோ அதுவும் நம்மை அதே ஆழத்துடன் தேடி வர தொடங்குகிறது என்பதே அந்த நிதர்சனமான உண்மை. நீண்ட கால காத்திருப்புக்கும் அயராத வேண்டுதல்களுக்கும் விடை கிடைக்கும் ஒரு பொற்காலம் இதோ உங்கள் வாசலில் வந்து நிற்கிறது. இருள் விலகி ஒளி பிறக்கும் இந்த தருணம் தற்செயலானதல்ல. இது பேரண்டம் உங்களுக்கு வழங்கும் ஒரு பிரம்மாண்டமான அங்கீகாரம். உங்கள் ஆன்மா ஏற்கனவே உணரத் தொடங்கியிருக்கும் அந்த விவரிக்க முடியாத அமைதியும், ஆழ் மனதில் துளிர்விட்டிருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறிவிட்டதற்கான முதல் அறிகுறிகளாகும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக வகுத்துள்ள தெய்வீக திட்டத்தின்படி தடைகள் அனைத்தும் தகர்க்கப்பட்டு வெற்றிக்கான வாசல்கள் திறக்கப்படும். இந்த உன்னதமான பயணத்தை முழுமையான சரணாகதியுடனும் வற்றாத நன்றி உணர்வுடனும் எதிர்கொள்ள வேண்டிய தருணம் இது. நெடுநாட்களாக நீங்கள் வடித்த கண்ணீருக்கும் உறக்கத்தை தொலைத்த இரவுகளுக்கும் விடை கிடைக்கும் தருணம் இதோ வந்துவிட்டது. நீங்கள் கேட்டது, நீங்கள் நினைத்தது, உங்கள் உயிரின் ஆழத்திலிருந்து நீங்கள் வேண்டியது அனைத்தும் உங்களை நோக்கி பாய்ந்து வர தொடங்கிவிட்டன. இதை படிக்கும் இந்த நொடி கூட தற்செயலானதல்ல. உங்கள் கைகளை பிடித்து பிரபஞ்சம் காட்டும் ஒரு மிக பிரம்மாண்டமான பச்சை கொடி இது. இருள் விலகி பொற்காலம் பிறக்கும் நேரம் வந்துவிட்டதை உங்கள் ஆன்மா இப்போது உணரத் தொடங்கியிருக்கும். நம்புங்கள், உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய அற்புதம் உங்கள் வீட்டு வாசலை தட்டிவிட்டது. இந்த உலகத்தில் எதுவும் காரணம் இல்லாமல் நடப்பதில்லை. ஒரு சிறு துரும்பு அசைவதற்கும் ஒரு மாபெரும் ஆற்றலின் சம்மதம் தேவைப்படுகிறது. அப்படி இருக்க, இத்தனை கோடி மனிதர்களில், இத்தனை கோடி எண்ணங்களில் உங்களுடைய வேண்டுதல் மட்டும் எப்படி அந்த பேரண்டத்தின் செவிகளை சென்றடையும் என்ற சந்தேகம் உங்களுக்குள் பலமுறை எழுந்திருக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், நீங்கள் எதை ஆழமாக விரும்புகிறீர்களோ அதுவும் உங்களை அதே ஆழத்துடன் விரும்ப தொடங்குகிறது. கண்களில் படும். இது தற்செயல் நிகழ்வு அல்ல. இது ஒரு மாபெரும் கணக்கீட்டின் மாபெரும் ஒத்திசைவின் வெளிப்பாடு. நீங்கள் சரியான பாதையில்தான் பயணிக்கிறீர்கள் என்பதையும், உங்கள் இலக்கு மிக அருகாமையில் இருப்பதையும் அந்த பேரண்டம் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும். அதேபோல நீங்கள் எதை பற்றி அதிகமாக சிந்திக்கிறீர்களோ அது தொடர்பான வார்த்தைகள், மனிதர்கள் அல்லது செய்திகள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக குறுக்கிடும். நீங்கள் ஒருவரிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் நினைத்த அதே வார்த்தையை அவர் உச்சரிப்பார். இதெல்லாம் வெறும் விந்தை அல்ல, மாறாக பிரபஞ்சம் உங்களுக்காக சமைத்துக் கொண்டிருக்கும் மாபெரும் விருந்தின் நறுமணங்கள். சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் பெரும் குழப்பங்கள் ஏற்படுவது போல தோன்றலாம். நீங்கள் நம்பிய மனிதர்கள் உங்களை விட்டு விலகலாம். நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் திடீரென தடைப்படலாம். இதை பார்த்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். உங்கள் கைகளில் ஒரு புதிய விலை உயர்ந்த பொருளை கொடுக்க வேண்டும் என்றால் உங்கள் கைகளில் ஏற்கனவே இருக்கும் பழைய குப்பைகளை நீங்கள் கீழே போட்டுதானே ஆக வேண்டும். அதற்காக தான் இந்த திசை திருப்பல்கள் நடக்கின்றன. உங்களுக்கு சரிப்பட்டு வராத, உங்கள் வளர்ச்சிக்கு முற்றுக்கட்டையாக இருக்கும் எல்லாவற்றையும், எல்லா மனிதர்களையும் பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து பலவந்தமாகவே அப்புறப்படுத்தும். இந்த நிகழ்வுகள் நடக்கும்போது அது பெரும் வலியை கொடுக்கும், கண்ணீரை வர. சிறிய சிறிய விஷயங்களுக்கும் நீங்கள் மனதார நன்றி சொல்ல தொடங்கியிருப்பீர்கள். காலையில் கண் விழிக்கும் போது கிடைக்கும் மூச்சு காற்றுக்கும், தாகம் தீர்க்கும் ஒரு மிடறு நீருக்கும் கூட உங்கள் இதயம் நன்றியால் கசியும். இந்த நன்றி உணர்வு என்பது சாதாரணமான ஒன்றல்ல. இதுதான் பிரபஞ்சத்தை ஈர்க்கும் மாபெரும் காந்தம். நீங்கள் எப்பொழுது குறைகளை காண்பதை நிறுத்திவிட்டு நிறைகளை கொண்டாடத் தொடங்குகிறீர்களோ அப்போதே பிரபஞ்சம் உங்களுக்கு மேலும் பல நன்மைகளை வாரி வழங்க தீர்மானித்து விடுகிறது. உங்கள் ஆசைகள் நிறைவேறுவதற்கு முன்பாகவே அது நிறைவேறிவிட்டது போன்ற ஒரு கற்பனையான ஆனால் மிக ஆழமான மகிழ்ச்சியை நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள். அந்த மகிழ்ச்சிக்காக பிரபஞ்சத்திற்கு முன்கூட்டியே நன்றி சொல்லும் அந்த உன்னதமான மனநிலை உங்களை ஒரு புதிய பரிமாணத்திற்கு உயர்த்தியிருக்கும். காலம் என்பது மனிதர்கள் உருவாக்கிய ஒரு அளவுகோல் மட்டுமே. ஆனால் அந்த பேரண்டத்தின் காலக்கணக்கு முற்றிலும் வேறுபட்டது. நாம் ஒரு விஷயத்தை உடனே வேண்டும் என்று அவசரப்படுவோம். ஆனால் பிரபஞ்சம் அந்த விஷயம் எந்த தருணத்தில் உங்களிடம் கிடைத்தால் அது உங்களுக்கு முழுமையான பயனை கொடுக்கும் என்பதை துல்லியமாக கணித்து வைத்திருக்கும். அந்த சரியான தருணம் வரும் வரை உங்களை பக்குவப்படுத்தும் வேலையை தான் அது இத்தனை நாளாக செய்து வந்தது. காயங்களை ஆற்றி, தவறுகளை திருத்தி உங்களை ஒரு தகுதியான பாத்திரமாக உருவாக்கும் அந்த நீண்ட நெடிய பயார்ச்சரியா இப்போது இருக்கும். அதே நேரத்தில் உங்களின் ஆற்றலை உறிஞ்சும், உங்களை எப்போதும் எதிர்மறையாகவே சிந்திக்க தூண்டும் மனிதர்கள் எந்த விதமான சண்டைகளோ மனக்கசப்புகளோ இன்றி மிக இயல்பாக உங்கள் வாழ்க்கையை விட்டு அமைதியாக விலகிச் செல்வார்கள்.
உங்கள் வெற்றியை கொண்டாடும் தகுதியில்லாத எவரும் உங்கள் அருகில் இருக்கக்கூடாது என்பதில் பிரபஞ்சம் மிக கவனமாக செயல்படும். விண்மீன்கள் எப்படி தங்களுக்குள் ஒரு மாபெரும் ஈர்ப்பு விசையால் பிணைக்கப்பட்டு ஒரு கச்சிதமான ஒத்திசைவோடு இந்த வானவீதியில் வலம் வருகின்றனவோ அதே போன்றது ஒரு ஈர்ப்பு விசை இப்போது உங்களுக்கும் உங்கள் இலக்கிற்கும் இடையே உருவாகிவிட்டது. இந்த ஈர்ப்பு விசையை இனி எந்த ஒரு உலகாயுத சக்தியாலும் துண்டிக்க முடியாது. நீங்கள் தூங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் உங்கள் வேலைகளில் மூழ்கி இருக்கும் போதும் பிரபஞ்சம் தன் பணியை ஒரு நொடி கூட நிறுத்தாமல் உங்களுக்காக செய்து கொண்டே இருக்கிறது. பல கண்ணுக்கு தெரியாத ஆற்றல்கள், பல ஒளி வடிவங்கள் உங்களின் இந்த மாபெரும் வெற்றிக்கு திரைமறைவில் உழைத்துக் கொண்டிருக்கின்றன. உங்கள் கண்களுக்கு இப்போது தெரிவதெல்லாம் ஒரு சிறிய மாறுதலாக இருக்கலாம். ஆனால் திரைக்கு பின்னால் உங்களுக்காக ஒரு மாபெரும் சாம்ராஜ்யமே கட்டமைக்கப்பட்டு வருகிறது. அந்த சாம்ராஜ்யத்தின் முடிசூடா மன்னனாக அல்லது ராணியாக நீங்கள் சிம்மாசனம் ஏறும் அந்த தருணத்திற்காகத்தான் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் மூச்சு பிடித்து காத்து கொண்டிருக்கிறது. எந்த புயலும் என்றென்றைக்கும் வீசிக்கொண்டே இருப்பதில்லை. எப்பேற்பட்ட கார் இருளும் சூரியனின் ஒரு சிறு கீற்றுக்கு முன் மண்டியிட்டுதான் ஆக வேண்டும். உங்களுடைய இருண்ட காலம் முடிவுக்கு வந்துவிட்டது. இனி வருவது முழுவதும் வெளிச்சத்தின் காலம். இனி உங்களின் ஒவ்வொரு நாளும் ஒரு திருவிழாவை போல மாறப்போகிறது. நீங்கள் இழந்த ஒவ்வொன்றும் பல மடங்காக பல புதிய வடிவங்களில் உங்களை தேடி வரும். இதை ஒரு வெறும் நம்பிக்கையாக மட்டும் எடுத்துக்கொள்ளாதீர்கள். இதுதான் நடக்கப் போகிறது என்ற முழுமையான நிச்சயத்தோடு இருங்கள். உங்கள் ஆழ்மனதில் பதிந்திருக்கும் ஒவ்வொரு ஆசையும் உயிர் பெற்று உங்கள் கண்முன்னே நிஜமாக உலவப் போகும் அந்த மாயாஜாலத்தை காண உங்களின் விழிகளை அகல திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். பெருவெளியின் விளிம்புகளில் இருந்து பிறப்பெடுத்த ஒளி ஒன்று இத்தனை காலமும் உங்கள் இருண்ட பாதைகளை சத்தமில்லாமல் ஒளிர செய்து கொண்டிருந்தது. இப்போது அந்த ஒளி உங்கள் உச்சந்தலையை தொட்டு உங்கள் உயிர் வரை ஊடுருவி நீங்கள் யார் என்ற பேருண்மையை உங்களுக்கு உணர்த்தும் மாபெரும் தருணம் உதயமாகிவிட்டது. நீங்கள் கேட்டது கிடைக்கப் போகிறது என்ற வெறும் வார்த்தைகளோடு இது முடிந்து விடுவதில்லை. நீங்கள் எதை ஆழமாக கேட்டீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறப்போகிறீர்கள் என்பதுதான் இதனுள் ஒளிந்திருக்கும் பிரம்மாண்டமான ரகசியம். விதை ஒன்று மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது தன்னை அழித்துக் கொண்டுதான் மாபெரும் விருட்சமாக உருமாறுகிறது. அதை போலவே இத்தனை காலமும் இப்போது உங்களை நோக்கி கைகளை நீட்டத் தொடங்கிவிட்டது. இரு காந்த துருவங்கள் தங்களுக்குள் எந்தவித தடையுமின்றி ஒன்றையொன்று ஈர்ப்பதைப் போல உங்களின் தூய்மையான எண்ணங்களும் பிரபஞ்சத்தின் எல்லையற்ற ஆற்றலும் இப்போது ஒரே நேர்கோட்டில் இணைந்துவிட்டன. இந்த மாபெரும் இணைவின் விளைவாக உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகும் அற்புதங்களை விவரிக்க மனித மொழியில் வார்த்தைகளே இல்லை. நீங்கள் நடக்கின்ற பாதைகளில் எல்லாம் இனி வெற்றிகள் பூக்களாக உதிரும். நீங்கள் தொடும் காரியங்கள் எல்லாம் பொன்னாக ஒளிரும். இது ஏதோ மாயாஜால கதைகளில் வரும் வெறும் கற்பனை அல்ல. இதுதான் பிரபஞ்சத்தின் அசைக்க முடியாத, மாற்ற முடியாத விதி. அந்த பெரும் விதியின் மைய புள்ளியாக இப்போது நீங்கள் மாறிவிட்டீர்கள். உங்களை சுற்றியுள்ள இயற்கையை சற்று கூர்ந்து கவனியுங்கள். காற்று வீசும் திசையிலும், மரங்களின் அசைவிலும், வானில் மிதக்கும் மேகங்களின் வடிவத்திலும் உங்களுக்கான ரகசிய செய்திகள் தொடர்ந்து அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. நீங்கள் சாதாரணமாக சாலையில் நடந்து செல்லும் போது இங்கோ தூரத்தில் ஒலிக்கும் ஒரு பாடல் உங்கள் உள்ளத்து உணர்வுகளை அப்படியே எதிரொலிக்கும். முகம் தெரியாத ஒரு மனிதரின் எதிர்பாராத புன்னகை உங்கள் பல நாள் கவலைகளை போக்கும் மறுமருந்தாக அமையும். எதிர்பாராத தருணங்களில் துளியும் சம்பந்தமில்லாத மனிதர்களின் மூலமாக உங்களுக்கு தேவையான மாபெரும் உதவிகள் தேடி வந்து சேரும். இதற்கு திறந்து வைக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த திறந்த கதவுகளின் வழியே எவ்வித தயக்கமுமின்றி முழுமையான நம்பிக்கையோடு உள்ளே நுழைவது மட்டும்தான். உங்கள் கைகளை தாங்கி பிடிக்க, உங்கள் ஒவ்வொரு அடியையும் மிகச் சரியாக வழிநடத்த ஒரு மாபெரும் சக்தி உங்களுடனேயே தொடர்ந்து பயணிக்கிறது என்ற அந்த ஆழமான உண்மையை ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் மறந்து விடாதீர்கள். உங்களின் உள்ளுணர்வு இப்போது முன்பை விட மிகவும் கூர்மையாக ஒரு வாளின் முனையைப் போல மாறியிருக்கும். எந்த பாதையில் பயணிக்க வேண்டும், யாரிடம் என்ன பேச வேண்டும், எந்த நேரத்தில் எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்பதை உங்கள் உள்ளுணர்வு மிக தெளிவாக ஒரு குருவைப் போல உங்களுக்கு வழிகாட்டும். உங்கள் மூளையின் தர்க்க ரீதியான சிந்தனைகளை விட உங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து எழும் மெல்லிய குரலுக்கு இப்போது அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். அந்த மெல்லிய குரல்தான் பிரபஞ்சத்தின் நேரடி வழிகாட்டுதல். அது உங்களை ஒருபோதும் எந்த காலத்திலும் தவறான பாதையில் அழைத்துச் செல்லாது. உங்களுக்குள் திடீரென தோன்றும் அந்த ஆழமான உந்துதல்களுக்கு மதிப்பளித்து செயல்படுங்கள். சில நேரங்களில் எந்த காரணமும் இல்லாமல் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றோ ஒருவரிடம் பேச வேண்டும் என்றோ உங்களுக்கு தோன்றலாம்.
அதை கண்டிப்பாக செய்யுங்கள். ஏனென்றால் அந்த சிறிய செயலின் பின்னணியில்தான் உங்களின் மாபெரும் வெற்றிக்கான மிகப்பெரிய திறவுகோல் ஒளிந்திருக்கும். உங்கள் அறிவுக்கு புலப்படாத பல அற்புதமான பிரம்மாண்டமான திட்டங்களை பிரபஞ்சம் உங்கள் உள்ளுணர்வின் மூலமாகவே மிகச் சாமர்த்தியமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதை முழுமையாக நம்பி அந்த பாதையில் எதற்கும் அஞ்சாமல் கம்பீரமாக நடைபோடுங்கள். நீங்கள் இவ்வளவு காலம் அனுபவித்த துன்பங்களுக்கெல்லாம் நீங்கள் சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் ஈடுகட்டும் வகையில் இனிவரும் காலங்கள் அனைத்தும் பெரும் மகிழ்ச்சியாலும் செல்வ வளத்தாலும் மன அமைதியாலும் ததும்பி வழியப் போகின்றன. உங்களை சுற்றியுள்ள உலகம் உங்களின் இந்த அசுர வளர்ச்சியை கண்டு வியக்கப் போகிறது. உங்களிடம் தற்போது இருப்பவற்றிற்காக நீங்கள் எந்த அளவுக்கு ஆழமாக நன்றி கூறுகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாத அளவிலான மாபெரும் வளங்களை பிரபஞ்சம் உங்கள் மடியில் கொண்டு வந்து கொட்டும். நீங்கள் ஆசையாக கேட்டது உங்களுக்கு கிடைத்து விட்டது என்ற அந்த முழுமையான அசைக்க முடியாத நிறைவோடு உங்கள் கனவுகள் அனைத்தும் உங்கள் கண்முன்னே நனவாகிவிட்டன என்ற அந்த பேரானந்தத்தோடு இரு கைகளையும் ஒன்றாக கூப்பி விரிந்த வானத்தை அண்ணாந்து பார்த்து உங்கள் முழு ஆன்மாவையும் திரட்டி பிரபஞ்சத்திற்கு ஒரு முறை ஆழமாக நன்றி சொல்லுங்கள். இந்த மாபெரும் பிரபஞ்சம் தன் எல்லையற்ற கருணையால், தன் அளப்பெரிய அன்பால் ஒரு தாயைப் போல உங்களை தன் மடியில் ஏந்தி இத்தனை காலமும் பாதுகாத்து வருகிறது. உங்களின் ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் அது மிகச்சரியான கணக்கு வைத்திருக்கிறது. உங்களின் ஒவ்வொரு பெருமூச்சுக்கும் அது விடை தயாரித்து வைத்திருக்கிறது. அந்த விடைகள் அனைத்தும் இப்போது உங்களுக்கான பொன்னான